ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செப்டம்பர் மாதத்தை அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை பெருகி வரும் நாட்களில் அந்த கிருபைக்குள்ளாய் நிலநின்று கனி கொடுக்கத்தக்கதாக தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 50 லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 50ஆம் வசனம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம தியானிக்கும் போது இதனுடைய பின்னணியை நான் சொல்லுகிறேன். ஏன் பயப்படாத, விசுவாசமா இரு என்று நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். அதாவது ஜபாலய தலைவனாயிருக்கிற யபீரு என்ற ஒரு பக்தர் தன்னுடைய 12 வயதுள்ள தன்னுடைய மகள் மரண அவசப்படுகிறதை அறிந்து இயேசுவிடத்துல எங்க வீட்டுக்கு வந்து எங்க மகளுக்காய் செபிக்க என்று சொல்லி கூப்பிடுறாங்க. இயேசுவும் போக தயாரான போது அங்கே திரளான கூட்டம் கூடியிருந்து அதன் நடுவில் 12 வருஷம் உள்ள ஒரு பெரும்பாலான ஸ்ரீ இயேசுவை தொட்டு சுகமானதில்லை. அந்த மகளோடு அந்த சகோதரியோடு கூட பேசி கொஞ்சம் நேரம் ஆகும்போது அந்த நேரத்துக்குள்ள அந்த சகோதரியை பெரும்பாலான சகோதரியை குணமாக்கி அவங்களை சமாதானத்தோடு ஆண்டவர் விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லி சொன்ன பிறகு 49ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவங்க யாவீரு, அதாவது ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. போதகரை நீங்க சிரமப்படுத்த வேண்டாம், குழந்தை மரித்து விட்டால் என்று சொல்லி அந்த வார்த்தை கேட்ட உடனே அதை கேட்ட இயேசு சொல்ற வார்த்தை தான் பயப்படாத, விசுவாசமாயிரு. நான் இதை குறித்து சொல்லும் போது அருமையான தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்போதும் பயப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. நம்ம சந்தித்து வருகிற ஒவ்வொரு விஷயங்களும் நம் பயப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதுனால அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில தேவ செயலை தடை செய்யும். ஆனால் விசுவாசம் தேவ செயலை செயல்பட வைக்கும். அப்போ ஆண்டவருடைய செயல் யபீருவினுடைய வீட்டில் செயல்பட வேண்டுமானால் பயந்தால் நடக்காது, விசுவாசத்தால் நடக்கும் என்று சொல்லி இயேசு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது வெறும் ஜபாலய தலைவனாயிருக்கிற யபீருக்கு மட்டுமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையிலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பயமூர்த்தி கொண்டிருக்கும் போது அந்த பயத்திலிருந்து மீளுவதற்கு பயப்படாமல் விசுவாசிக்க வேண்டுமானால் நாம் தேவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம வேதத்தை பார்க்கும்போது பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இல்லை. விசுவாசம் நம்மை தேவனோடு நெருங்க பண்ணும், தேவனையும் நம்மையும் நெருங்க பண்ணுகிறது விசுவாசம். பயம் என்பது நம்மையும் தேவனையும் அகல செய்வது. அதாவது பயம் நமக்குள்ள வரும்போது சந்தேகத்தினுடைய வேர்கள் நமக்குள்ள முளைக்க ஆரம்பிக்கிறது, சந்தேகம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. சந்தேகப்படுகிறவன் ஒருவனும் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள கூடாது என்று யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பயம் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகத்தை உண்டாக்கும், கவலையை உண்டாக்கும், வேதனை உண்டாக்கும், தேவன் மேல் விசுவாசத்தை குறைத்து விடும். அப்படி இருக்கும்போது தேவனிடத்தில் நாம் எதையும் பெற முடியாது. இந்த மாசத்துல செப்டம்பர் மாதத்துல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்ற வார்த்தையின்படியாக விசுவாசத்துல வளருங்க. அதாவது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுமே, ஆனால் ஒரு சூழ்நிலையில சீஷர்கள் இயேசு கேட்கிறாங்க, இந்த காரியத்தை எங்களால் எதுவும் செய்ய முடியல என்று கேட்டபோது இயேசு சொன்னார் உங்களுடைய அவிசுவாசம் என்று சொன்னபோது அந்த சீஷர்கள் ஒரு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை பெருக பண்ணணும்னு சொல்லி வர்த்திக்க பண்ணணும்னு சொல்லி ஜெபிச்சார்கள். ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, தேவனிடத்தில் நாம் தேவன் நினைக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். பாருங்க, நம்முடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்கள்ல நமக்கு வேதனையும் கலக்கத்தையும் நன்மையும் கெடுக்கும் போது நாம் அதை விட வேண்டுமானால் தேவன் பேர் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்க ஒருபோதும் பயப்பட மாட்டாங்க. இந்த புது மாசத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படுகிற மாசமாய் இராதபடிக்கு விசுவாசம் உள்ள மாதமாய் தேவனதை மாற்றுவார் நம்பிக்கையோடு இந்த முதல் நாளில், அதாவது செப்டம்பர் முதல் நாளில்
நாளையில நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் பயப்பட மாட்டேன், பயத்தை போக்குற விசுவாசம் எனக்குள்ள வர வேண்டும், என் வாழ்க்கையில தேவனுடைய செயல், தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு விசுவாசம் எனக்கு தேவை என்று சொல்லி நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து விசுவாசத்தோட வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் ஒன்றென்றும் அவரை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் சேரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பயம் நீங்கும், விசுவாசம் வரும். ஆதாம் ஏவாள் அவருடைய வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற நாள் வரைக்கும் பயம் இல்லை. ஆனால் அவர்கள் பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகி, தேவ சந்நிதியை விட்டு விலகி போன போது அவங்களுக்குள்ள பயம் வந்துச்சுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த வருஷத்துல நீங்கள் செப்டம்பர் மாதம் தேவனோடு நெருங்கி சேருகிறவர்களாய் மாறுங்க. அப்போ நமக்குள்ள விசுவாசம் வரும். நாம் ஒருவேளை தூரமாக இருந்தால் நமக்கு பயம் உண்டாகிறது. அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நாம் தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி சேருகிற ஒரு மாதமாய் தேவன் இதை உங்களுக்கு மாற்றுவாராக. அதனால அந்த யாவரு என்ற ஜெபாலய தலைவனுக்கு சொன்ன வாக்கத்தை, அந்த வசனத்தை நாம் பிடித்துக்கொள்ளும். பயப்படாதிருங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வார்த்தையின்படியாக தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார். பயம் என்ற வேறு உங்களை நீங்கி போகத்தக்கதாக இந்த செய்தியின் மூலமாய், இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரே காலையில் உங்களுடைய சமூகத்தில் வர தேவரீர் இந்த கிருபைக்காக நன்றி. இந்த செய்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மோடு சேரத்தக்கதாக, விசுவாசத்தில் வளரத்தக்கதாக, பயம் நீங்கத்தக்கதான ஒரு செய்தியாய் நீ மாற்றியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயம் நீங்கி, மரண பயம் நீங்கி, விசுவாசம் உண்டாகி இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நெருங்கி வரத்தக்கதாக தேவரீர் ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்வதற்காக நன்றி. இந்த ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த மாசத்துல தேவ செயல் வெளியரங்கமாய் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆடி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவருக்குள்ள பெருகட்டும். இந்த மாசத்துல எல்லா நன்மைகளாலும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக, எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், நன்மையால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.